வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி அரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன ஒரு பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். மக்களே, படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலையாளி ஃப்ரம் இந்தியா படம் பேர். மக்களே, பாட்டு பேர் என்னன்னா வேர்ல்டு மலையாளி ஆண்டம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டு பாருங்கன்னு. நான் மேலே கண்டுறேன் பாருங்க. அவர் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிவின் போலி. அவர் தான் வேறு லெவலில் இருக்க போகுது மக்களே. அது மட்டும் இல்லை, இவரோட படம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் நான் ரியாக்ஷன் தான் பண்ணதில்லை, நான் நிறைய பார்த்துருக்கேன் மக்களே. இப்போ வந்து இந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணது வந்துட்டு நேற்று நினைக்கிறேன். நேற்றா இன்றைக்கான்னு தெரியல மக்களே, நேற்று தான் நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்க போகுது இந்த பாட்டு. நம்ம பார்த்துடலாம். இந்த பாட்டு பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மலையாளி ஆண்டம்னு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்துட்டு ஜாக்ஸ் பிஜோ. அப்புறம் வந்துட்டு டைரக்டர் யாருன்னா டிஜோ ஜோசே ஆண்டோனி. அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். வேற லெவலில் இருக்க போகுது மக்களே. அது மட்டும் இல்லை, ஜாக்ஸ் பிஜோ அவரோட மியூசிக்கு எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். செமையாக வந்து போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்துடலாம் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கூட சேர்ந்து நம்ம பார்த்துடலாம் மக்களே. பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம த வேர்ல்டு மலையாளி ஆண்டம் பாட்டை பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. ബ്രോ ക്രിസ്മസ് സോങ് അടിപൊളിയായിരുന്നു കേട്ടോ. നല്ല റെസ്പോൺസ് ഉണ്ട്. അടുത്ത പരിപാടി இதுக்கு முன்னுக்கு இன்னொரு ஒரு பாட்டு வெளியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இது 2வது பாட்டுன்னு நினைக்கிறேன். அதோட ப்ரொமோஷன் தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. 36 ദിവസം കൊണ്ട് നീ 86 ദിവസം ഷൂട്ട് ചെയ്തു. ഒരു ഓഞ്ഞ വിഗ് തന്നെ നീ എന്നെ കൊണ്ട് അഭിനയിപ്പിച്ചു. പോരാത്തിന് എൻ്റെ ബാക്ക് വിറ്റ് നീ ട്രെൻഡിങ് ആക്കി. ഇനി ഞാൻ നിനക്ക് പ്രൊമോ സോങ് ഡേറ്റ് തരണതാ. ചതിയാ. അതെല്ലാം വിട്. പ്രൊമോഷനെങ്കിലും വന്നൂടെ? പ്രൊമോഷനോ? ഈ യൂത്ത് ഐക്കൺ സ്റ്റാറായി ഞാനോ? യൂത്ത് ഐക്കൺ സ്റ്റാറാ? ടൊറന്റോ ഇന്റർനാഷണൽ ഫിലിം ഫെസ്റ്റിവലിൽ മൂവി സ്ക്രീൻ ചെയ്തിട്ടുള്ള സൗത്ത് ഇന്ത്യയിൽ ഏറ്റവും ഫാൻ ബേസ് ഉള്ള ഇത്രയും പോപ്പുലറായി പ്രൊമോഷൻ ചെയ്യണം. ഡിജോ, നീ ഇതൊക്കെ പോയാൽ പുതിയ പിള്ളേരോട് പറ. അല്ല ബ്രോ, ഞാൻ ഒന്ന് പറയട്ടെ ബ്രോ. ഇല്ല ഇല്ല ഇല്ല, നീ എന്നെ പറ്റിക്കാൻ നോക്കണ്ട. ഞാനിത് ചെയ്യൂല. யாரா அடிச்சா? மலு, you're there for something. Give me ball. Let's ball ball. Whoa. The Malayali anthem begins. பா, ஸ்டைலாக இருக்காரு. ஓ, மியூசிக் செமையாக இருக்கு மக்களே. ஐ சாரி மல்லு. மலையாளி பா. വേഷം നോക്കി വെറുക്കില്ല, നിന്റെ അന്നം ഇവിടെ മുടക്കില്ല. വേഷം കെട്ട് കളിച്ചാലോർത്തോ കേരളമാണ് പൊറുക്കില്ല. ഇളയങ്കളിയുടെ നാടാ, അയ്യപ്പന്റെ നാടാ, പള്ളിക്കൂടം തുടങ്ങിയ ചവറച്ചന്റെ നാടാ, നങ്ങലിയുടെ നാടാ, லிரிக்ஸ் செமையா இருக்கு மக்களே. വിറപ്പിച്ച കുഞ്ഞാലിന്റെ ചോര മണ്ണാടാ. ഒരു ദുനിയ അതിൽ മുങ്ങി നടക്കണ പഹയ, വിധിക്കടലു കടന്നൊരു വിളിയ, മലയാളി ഫ്രം ഇന്ത്യ, ദുബായ്, ജപ്പാൻ, കൊറിയ, USA, UK, മലേഷ്യ, ചന്ദ്രനിൽ പോലും ഉണ്ടടാ, മലയാളി ഫ്രം ഇന്ത്യ. ஏ, டேரக்டர் வந்துடுறாரு பக்கத்தில். இவரை பிடிச்சி அணையம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
ஏ ഒരു ജാതി ഒരു ദൈവം ഒരു മതമെന്നരുളിയ ഗുരുവിൻ മണ്ണ 18ന്റെ പല പല പണികളെ അതിജീവിച്ചൊരു ദൈവത്തിൻ നാടാ പുരുഷൻ കുറിയും ഞങ്ങൾ വരയ്ക്കും തൊപ്പിയും വെക്കും കാവിയുടുക്കും മടക്കി പോരിനിറങ്ങും യാഗം ഉള്ളം കയ്യിലെടുക്കും മലമല പുറകളിൽ തങ്കരകളിൽ അടവുകൾ പടവുകൾ തങ്കരകളിൽ அடிபுடி இருந்தாலும் நீயும் நான சகோதர அடிப்படையில் தமிழமும் சொந்தக்கார மலையாளி மலை மேல ஏறி அந்த நிலவுல ஏறி நம்ம அசல் கோளாறு பண்ட சாய கடை ஓ மச்சான் அட்டி போட எங்க தளபதி பட்ட போட்டு டான்ஸ் அட கட்டி போட நம்ம போகாத நாடு ரொம்ப வீக் போல எனக்கு ஜல்லிக்கட்டு கலரி பூக்கிட்டு சாஃப்டா பேசுனால ஜெனட்டிக்ஸ் இருக்குட்டு மொழிய கத்துக்கிட்டு வேற மாதிரி மிக்ஸ் பண்றாங்களே அவரே பாடுறாரு மக்களே இந்தியா ஏய் USA UK மலேசியா leave from India India for India பா வேற லெவலில் இருக்குது மக்களே பாட்டு மே 1 மக்களே நம்ம பார்த்து முடிச்சாச்சு மக்களே இந்த வேர்ல்டு மலையாளி ஆண்டம் பாட்டை வேறு லெவலில் இருந்துச்சு அது மட்டும் இல்லை நிவின் பாலிஸரோட லுக்கு எல்லாம் மிரட்டி வச்சுருக்காங்க செம்மையாக இருந்துச்சு அவர் ரேப் பண்ணுறது எல்லாம் வேறு லெவல் மக்களே கெத்து காட்டுறாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க மலையாளியோட அந்த கெத்தை காட்டினார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெள்ளைக்காரர் வந்துட்டு மல்லுன்னு கூப்பிட்டார் என் பேர் மல்லு இல்லை மலையாளின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் கெத்து காட்டினார் கடைசியில் வந்துட்டு அந்த வெள்ளைக்காரரே வச்சு பாட வச்சுட்டாரு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பாட்டு அது மட்டும் இல்லை இந்த பாட்டு யாரெல்லாம் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பேர் எழுதியிருக்காங்க ஒன்று வந்துட்டு ஷேரிஸ் முகமது அப்புறம் வந்துட்டு சுலீல் கோயா அவங்க 2 பேர் தான் வந்து எழுதியிருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே ரிலீக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க வேறு மாதிரி இருக்கும் வேறு லெவலில் வந்து கெத்து காட்டியிருக்காங்க இந்த பாட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க மலையாளியோட அந்த கெத்தை காட்டியிருக்காங்க செம்மையாக இருந்துச்சு மக்களே இந்த பாட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை மக்களே இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழும் நுழைச்சிருக்காங்க தமிழ் வந்துட்டு மலையாளி அவங்களோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி அழகாக வந்துட்டு லிரிக்ஸை வந்து செஞ்சுருக்காங்க அந்த பாட்டு வந்துட்டு தமிழில் பாடினவங்க வந்து அசல் கோளார் அவர் தான் வந்து பாடியிருக்காரு அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக இந்த பாட்டை வந்துட்டு யார் பாடியிருக்காங்கன்னா அக்ஷய் உன்னி கிருஷ்ணன் அவரு தான் வந்து இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக பாடியிருக்காரு அப்புறம் வந்து ரேப் பண்ணது வந்துட்டு அசல் கோளாறு லிரிக்ஸ் எழுதுனதும் அசல் கோளாறு தான் வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காரு மக்களே செம்மையாக இருந்துச்சு நடுவில் அவர் வரும்போது எல்லாமே கலந்து வேறு லெவலில் இருக்குது மக்களே இந்த வேர்ல்டு மலையாளி ஆண்டம் பாட்டு அது மட்டும் இல்லை இது வந்துட்டு 2வது பாட்டுன்னு நினைக்கிறேன் 1வது பாட்டு வேறு வெளியாகிருக்கு அதையும் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் மக்களே இந்த படம் வந்துட்டு 1ஆம் தேதி மே வந்து வெளியாக்குறாங்க வேறு லெவலில் இருக்குது மக்களே இந்த படமும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறேன் செம்மையாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்துட்டு மலையாளிக்கு வந்துட்டு ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த படமே ஏன்னா இந்த படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்குது கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கணும் மக்களே அது மட்டும் இல்லை இந்த படத்தோட டேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இருந்தார் ஃபுல்லாகவே இருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் தான் வந்துட்டு இந்த பாட்டை வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண வந்திருக்காரு வந்துட்டு நிவின் போலீஸர்கிட்ட வந்து கேட்டிருப்பாரு இந்த மாதிரி அவர் சொல்லுவார் பாருங்க நான் வந்து யூத் ஐகான் ஸ்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவார் பாருங்க எனக்கெல்லாம் ப்ரொமோஷன் தேவையில்லைன்னு சொல்லுவார் அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஒரு வெள்ளைக்காரர் வந்து சூமிங் அடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்போ அங்கேருந்து ஒரு போலை தூக்கி தலையில் போடுவார் தலையில் போட்டுட்டோட வெள்ளைக்காரர் வந்துட்டு மல்லு போலை வந்து எடுத்துக்கொடுன்னு சொல்லியிருப்பார் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் யாருக்குன்னா நிவின் போலீஸருக்கு வந்து கோவம் வந்து அவரை போட்டு தரமான சம்பவம் பண்ணி வெள்ளைக்காரரே பாட வச்சுட்டாரு
வேறு லெவல் சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு மக்களே நிவின் பாலி சார். வேறு மாதிரி இருக்க போகுது இந்த படமும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் மக்களே. செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு இந்த பாட்டு கேட்கும் போது. நீங்களும் நான் ரியாக்ஷன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. நடுவில் வந்துட்டு தமிழ் பூந்துட்டோட அது ஒன்றும் வேறு லெவல் சம்பவமாக இருந்துச்சு மக்களே. கண்டிப்பாக ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, செம்மையாக இருந்துச்சு மக்களே. வேறு லெவல் வைப்பாக இருக்குது. மலையாளி ஃப்ரம் இந்தியா அது நல்லா இருந்துச்சு மக்களே. அந்த ரேப் பண்ணது விஷயம் எல்லாம் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த இடமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு அந்த குளிக்கிற அந்த பாத்தில் போய் குளிப்பார் பாருங்க, அந்த குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க, அது நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்ட் செம்மையாக இருக்குது, பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்து எடுத்து வச்சுருக்காங்க. அந்த கலரு எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே. வெள்ளைக்காரரை பிடிச்சி சம்பவம் பண்ணிட்டாரு. மலையாளிக்கு எல்லாத்துக்கும் ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு வைட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்துட்டு இந்த பாட்டை வந்து ரியாக்ஷன் பண்ண சொன்னாங்க, நம்மளும் பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. இதே மாதிரி நிறைய சொல்லுங்கள், எல்லாத்தையும் நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். வேறு மாதிரி மக்களே, வேறு லெவலு. அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் மக்களே.